தமிழ்ல ரொம்ப நாள் கழிச்சு இந்த ஸ்கேரியஸ்ட் மூவி ரொம்ப என்ஜாய் பண்ணோம் நாங்க எல்லாருமே. அதாவது ஹாரர்லயே அவங்க வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் ஜானர் டச் பண்ணியிருக்காங்க. இதோட அந்த கதை வந்து யாருமே இமேஜின் பண்ண முடியாத ஒரு ஒரு கதைக்களம் சொல்லலாம். கண்டிப்பா நீங்க எல்லாரும் வந்து தேட்டர்ல பார்க்கணும். ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸ் அமேசிங், ரொம்ப நல்லா இருக்கு. நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஹீரோ பர்டிகுலர்லி வடிவா அம்மா எல்லாருமே சூப்பரா பண்ணியிருக்காங்க. டைரக்ஷன் எக்ஸலண்ட். எனக்கு டைரக்டர் விஜய் வந்து ஒரு for the past 15 years எனக்கு தெரியும். such a talented person and very very nice human being. அவருடைய ஒரு பெரிய முயற்சி இது. நீங்க கண்டிப்பா வந்து தியேட்டர்ல இதை பார்த்து என்கரேஜ் பண்ணணும். உண்மையாவே எல்லாருமே பயப்படுவீங்க, பாருங்க. தேங்க்யூ. கிரானியோட ப்ரீமியர் ஸ்க்ரீனிங்ல ஒரு ரொம்ப மினிமலிஸ்டிக்காக சொல்லணும்னா வடிவுக்கரசி அம்மாவை இந்த வடிவில் பார்ப்போம்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஐ திங்க் வெரி தாட்ஃபுல் ஆஃப் த டைரக்டர். அவரை இந்த ஒரு கண்ணோட்டத்தில் அவங்க விஷுவலைஸ் பண்ணி அந்த கிரானிக்கு ஒரு அழகான ஒரு லுக்கு கொடுத்து, இன்ஃபேக்ட் ஐ ஆஸ்ட் ப்ரோஸ்டிக்ஸில் ஏதாவது பண்ணியிருக்கா, பட் ஆக்சுவல் மேக்கப்லேயே தான் பண்ணியிருக்காங்க, விச் டுக் அ லாட் ஆஃப் டைம். ஸோ அந்த மேக்கப் டெக்னீஷியன்ஸ்க்கும் சரி, படைப்பு முழுமையாகவே சின்ன வயசுலேருந்து பாட்டிமா கிட்ட தான் அம்புலிமா நம்ம கதையெல்லாம் கேட்போம். இப்போ பாட்டிமாட்ட போகிறதுக்கே பயமாக இருக்கிற மாதிரி சில திகிலான மூமெண்ட்ஸ் இந்த படத்தில் இருந்தது. பட் வெரி நீட்லி கிராஃப்டட். இயக்குனர் விஜயகுமரன் சாருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். மியூசிக் இந்த மாதிரி ஒரு படைப்புகளை ரொம்ப ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கும். டாக்டர் செல்லையான் அவர் பேர் பார்த்தேன். இந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒரு யாரர் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஒரு ஹாரர் படத்தில் அந்த சேம் டைம் இதில் என்ன வயசு இருந்தாலும் அந்த சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் ஆஃப் ஜெகில் ரொம்ப அழகாக நீட்லி பேக்கேஜ் பண்ணி ஒரு அழகான வடிவத்தில் அதை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ப்ளீஸ் டு என்ஜாய் த ஃபிலிம் இன் தி தியேட்டர்ஸ். மனமார்ந்த வாழ்த்துக்கள் தி என்டையர் டீம். ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு சீட்ல உட்கார முடியாத மாதிரி இருந்தது. பட் எல்லாத்துக்கும் மேல கிரானின்னு வச்சிருக்கிற டைட்டில் வந்து ஏத்த மாதிரி வடிவம்மா சூப்பர்பா பண்றாங்க. கேட்டுட்டே இருந்தேன். ஒரு 4-5 hours வந்து அந்த மேக்கப் ப்ராஸ்டிக் எல்லாம் பண்றதுல வந்து ரொம்ப டைம் எடுத்தாங்க. பட் ஒரு 108 வயசு கிழவி வந்து இந்த படத்தை வந்து எங்கேயோ எடுத்து போட்டாங்க. அண்ட் அப்கோர்ஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ், டீம் ஆசமா பண்ணிருக்கு. ஐ திங்க் அந்த ஹார்ட் ஒர்க் வந்து அந்த படத்துல தெரியுது. ஐ திங்க் இந்த படத்துக்கு வந்து கண்டிப்பா வந்து நிறைய அவார்ட்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன் அம்மாக்கு. ஸோ ஆல் தி பெஸ்ட் அம்மா. தேங்க்யூ. கிரானி வடிவுக்கரசியோடைய ஒன் ஆஃப் த பெஸ்ட் அண்ட் ஃபண்டாஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸாக சொல்லி ஆகணும். அந்த அளவுக்கு வந்து ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ். ரொம்ப சேலஞ்சிங்கான ரோலில் நடிச்சிருக்காங்க. ஹாரர் அப்படின்றதுல வந்து என்ன சொல்றது, நிமிஷத்துக்கு நிமிஷம் வந்து ரொம்ப த்ரில்லிங்காக வச்சிருக்காங்க. அண்ட் இந்த படத்தோட இயக்குனர் விஜய் வந்து எனக்கு விஜயகுமார் வந்து ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட் எங்களுக்கு. அவர் பல வருஷங்களாக வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்காரு, பல துறையில் இருந்திருக்காரு. இன்னைக்கு ஒரு இயக்குனராக வந்து ரொம்ப சூப்பராக இந்த படத்தை கொடுத்துருக்காரு. அண்ட் கன்ஃபார்மாக சொல்கிறேன், இந்த படங்கள் வந்து 50% சின்ன சின்ன பசங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த அளவுக்கு கிரிப்பிங்காக கொண்டு போயிருக்காரு. ரொம்ப நல்லா ட்விஸ்ட்லாம் இருக்கு. கிளைமேக்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கு. அண்ட் ஐ ஹோப் திஸ் மூவி நீங்களாக தான் கொண்டு போய் சேர்க்க வேண்டியிருக்கோம். ஸோ I'm wishing the entire team all the very best for a successful hit for Granny. Thank you. Granny அப்படிங்கிற ஒரு படம் வந்து இது வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா, வடிவுக்கரசி அம்மா வந்து இப்படி ஒரு லுக்கு அண்ட் மிரட்டி இருக்காங்க. நிஜமாவே அவங்களுடைய நடிப்புலையும் அந்த திரைக்கதையிலையும் பயங்கர மிரட்டலா இருக்கு. விஜய் சார் ரொம்ப அருமையா இதை, அதாவது ஒரு வீடு ஒரு பாட்டி அவங்க அடிக்கிற லூட்டி அப்படிங்கிற மாதிரி நல்ல ஒரு ஹாரர் ஃபீல்ல இருக்கு. சிங்கம் புலி சார் ரொம்ப அருமையா நடிச்சிருக்காரு. படத்துல மியூசிக் ரொம்ப 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 சூப்பரா இருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஃபார்மேட்ல ஒரு படம், இந்த கான்செப்ட் ரொம்ப புதுசா இருக்கு. யூஸ்வலா பேய்னா எப்படி வருவாங்க அந்த மாதிரிலாம், இது பேய் இல்லை, இது ஒரு வேற ஒரு புது கான்செப்ட்ல ஒரு நல்ல ஒரு முயற்சி. இந்த என்டையர் டீமுக்கு ஒரு வாழ்த்துக்கள். குழந்தைகள் 2 பேர் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. அவங்களுடைய அந்த முகத்தை பார்க்கும்போதே அந்த ஃபீல் அப்படியே எடுத்து கொடுக்குது. இந்த என்டையர் டீமுக்கு வாழ்த்து. இந்த படம் கிரானி படம் எல்லாருமே நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. படம் உண்மையிலேயே நல்லா வந்திருக்கு. எதிர்பார்த்ததை விட நாங்கள் ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட வந்தோம். டைரக்டர் விஜயகுமார் சார் கூப்பிடும் போது இவர் இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக ஹாரராக எடுத்திருக்காரு அப்படின்போது நாங்கள் ஒரு எதிர்பார்ப்போட வந்தோம். அந்த எதிர்பார்ப்பை 200% ஃபுல்ஃபில் பண்ணி ரொம்ப அழகாக
திகளோட அந்த படம் முழுக்க உட்கார வச்சு அடுத்த பார்ட்டுக்கும் எதிர்பார்க்குற அளவுக்கு ஒவ்வொரு சீன் பை சீனா அந்த ஆர்வத்தை தூண்டியிருக்காரு. இயக்குனரை தெரியுன்றதுக்காக நாங்க சொல்றது உண்டு. அது மாதிரி சொல்லும் போது என்னன்னா எல்லாரும் நல்லா இருக்கு சொல்லிட்டு அதுக்கப்புறம் படம் நல்லா இல்லைன்னா கூப்பிட்டு வச்சு எங்களை திட்டுவாங்க, ஏன்டா யார் பாபுக்கு. அது மாதிரி தைரியமா 100% நீங்க தேட்டருக்கு நம்பி வரலாம். மிக முக்கியமா ஒண்ணு என்னன்னா இதை வந்து ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுவீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கதையை படிச்சீங்கன்னா அது இப்படி இருக்கும், நம்மளா கற்பனை பண்ணுவோம். இவருக்கு கற்பனையில பேய் ஒரு மாதிரி இருக்கும், என் கற்பனை பேய் அது மாதிரி ஒரு கற்பனை இருக்குல்ல, அதுக்காக பேய் படம் வச்சிடாதீங்க. அது மாதிரி ஒரு கற்பனை இருக்கும்ல, அந்த கற்பனையை பிக்சரா ஒருத்தர் பண்ணி காமிச்சா எப்படி இருக்கும், ஃபுல்ஃபில் ஆகும்ல. எனக்கும் திருப்தியா இருக்கும். அப்படி எல்லாருக்கும் ஃபுல்ஃபில் ஆகுற அளவுக்கு ரொம்ப அருமையா படம் பண்ணியிருக்காரு. இன்னொன்னு வந்து அதுல பண்ணியிருக்கிற எல்லா ஆர்டிஸ்டுக்கும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. சிங்கப்புலி அண்ணன் வந்து சொல்லவே தேவையில்ல, அவர் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அதுல அவருடைய சில எஃபர்ட்லாம் போடுவார், அதெல்லாம் ஃபுல்லா பண்ணியிருக்காங்க. வடிவரசி அம்மா வந்து அவங்களுடைய நடிப்பை பத்தி பேசுற அளவுக்கு எங்களுக்கு தகுதி இருக்கான்னு தெரியாது, அவ்வளோ அருமையா பண்ணியிருக்காங்க. குழந்தைங்க நல்லா பண்ணியிருந்தாங்க. அப்புறம் இன்ஸ்பெக்டர் கேரக்டர் பண்ணியிருக்கிற பிரதர் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. முக்கியமா தேவையான சீன்ஸ் வச்சிருந்தாங்க, பிரம்மாண்டமா எடுத்திருந்தாங்க. செலவு பிரம்மாண்டமா இருக்கும் இல்லையோ, அந்த காட்சி அமைப்பெல்லாம் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. ஸோ கேமராமேன், இந்த படத்துல ஒர்க் பண்ண டெக்னீஷியன் எல்லாருமே அவங்களுடைய ஃபுல் எஃபோர்ட் போட்டிருக்காங்க. இந்த படத்தை நீங்க தேட்டர்ல வந்து ஏன் பார்க்கணும் அப்படின்னா, முதல்ல நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுவீங்க. இன்னொன்று, திரைப்படங்கள் இன்று இருக்கிற சூழ்நிலையில் ரிலீஸ் ஆகி தேட்டருக்கு ஆள் வரலன்றதுனால ப்ரொடியூசர்ஸ் காணாமல் போறாங்க. பல கற்பனைகள் தன்னுடைய எண்ணங்கள் வச்சுட்டு டைரக்டர் வராங்க, அவங்களுடைய லைஃப் ஸ்பாயில் ஆகுது, ஆர்டிஸ்டுங்க லைஃப் ஸ்பாயில் ஆகுது. இதெல்லாம் மீண்டும் வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க தான் எங்களை வாழ வைக்கிறீங்க. அதனால தேட்டர்ல வந்து படம் பாருங்க. கொடுத்த காசுக்கு 100% உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். அதே மாதிரி பயம்ன்றதுனாலலாம் ஐயோ என்னவா இருக்கும், குழந்தையில கூப்பிடுவோன்னு ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா போகும். டெஃபினட்டா தேட்டர்ல வந்து பாருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த காலகட்டத்துல திரைப்படங்கள் வந்தா நம்ம எல்லாம் மக்கள்லாம் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, ஒரு சிலர் வந்து மசாலா ஐட்டம் இருக்கணும், அப்புறம் அந்த பாடல் ஏதாவது ஒரு குத்துப்பாட்டு அப்படிலாம் இருக்கும்ல, அப்படிலாம் இல்லாமையே கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 3 நிமிஷமா ஏதாவது அது மாதிரி சம்திங் 2 மணி நேரத்துக்கு மேல அதெல்லாம் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருக்காங்க. கண்டிப்பா இது ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும், மக்கள் கண்டிப்பா ஏத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். தியேட்டர்ல வந்து பாருங்க இந்த கிராணி படத்துக்கு. 2வது பார்ட்டும் மிக வரவில் எதிர்பார்ப்போம். ஓகே, இது வந்து 30ஆம் தேதி நினைக்கிறேன். எஸ், படம் ரிலீஸ் ஆகும். தியேட்டர்ல வந்து பாருங்க. ஒரு ஆளுக்கு 5 நிமிஷம், நாங்க 2 பேர் சேர்ந்து நின்னதுனால 10 நிமிஷம் நானே பேசிட்டேன். ரொம்ப சந்தோஷம். டெஃபினட்டா வந்து பாருங்க. தேங்க்யூ. இது வரைக்குமே வந்து எவ்வளவு ஸ்டோரிஸ் வந்து இந்த மாதிரி ஒரு ஹாரர் ஸ்டோரி பார்த்துருக்கோம். ஸோ இல்லாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், இது வரைக்கும் நான் பார்க்காத ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இது இருக்குமா அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து ஜஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தது. ஆனால் பார்த்துட்டு உண்மையாவே என்னோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து கம்ப்ளீட்டாக ஃபுல்ஃபில் பண்ணி சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு இந்த கட்டன் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்தது. அண்ட் நிறைய இடத்துல வந்து நம்ம வந்து பயப்பட வச்சுட்டாங்க. அண்ட் மெயினாக வந்து இதில் பண்ண வடிவரசி மேம் வந்து படம் ஃபுல்லாகவே பேசவே இல்லை, ஆனால் கண்டிப்பாக நாளைக்கு எல்லாரும் பேசுவாங்க. அந்த மாதிரியான ஒரு கேரக்டர், அவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ் அண்ட் அவங்களுடைய அந்த ஆட்டிடியூட்லாம் வந்துட்டு உண்மையாவே மிரட்டிட்டாங்க. அப்படி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹோல் டீமே வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் எஸ்பெஷலி ஹீரோ அனந்த் அண்ட் அதுக்கப்புறம் ஹீரோயின் அபர்ணா, அவங்களாம் வந்து ரொம்பவே சூப்பராக கேரக்டர் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கேரக்டர் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆச்சு. அண்ட் தாண்டி பண்ண 2 குட்டீஸ், ஸோ அவங்க பண்ண அந்த கேரக்டர் வந்து உண்மையாவே அவங்க கம்ப்ளீட்லி பேசாம கண்டிப்பா வந்து நாளைக்கு எல்லாரும் பேசுற மாதிரியான ஒரு கேரக்டர் அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு 2 வாழ்த்துக்கள். அண்ட் ஆல் டுகெதர் நம்முடைய டைரக்டர் சார் வந்து உண்மையாக மெனக்கெட்டு இருக்காரு. ஏன்னா ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டா பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். இது வந்து ஒரு ஃபிளாஷ்பேக்லாம் நீங்க பார்க்கும்போது ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விஷயம் இருக்கு. ஸோ ரொம்ப சஸ்பென்ஸா நீங்க போய் பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஸ் நமக்கு தெரியும். ஸோ விஜயகுமாரன் சார் அவர்களுடைய வாழ்த்துக்கள். அண்ட் ஹோல் டீமே எல்லாருமே ரொம்பவே சூப்பரா பண்ணியிருக்காங்க. ஸோ ஹோல் டீமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். கண்டிப்பா இது நாளைக்கு பெருசா பேசப்படும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கு. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ. நான் தான் அவங்க உள்ளு சபா பழனிப்பன். எங்க இருக்கிறேன்னா கிராணி படம், அதாவது வடிவுக்கரசி அம்மா கிட்டத்தட்ட சிவப்பு ரோஜாக்கள் படத்துல அறிமுகமாகி கிட்டத்தட்ட ஒரு 45 வருஷம். அவங்க சினிமாவுக்கு வந்து 45 வருஷம் ஆண்டு விழாவே கொண்டாடிட்டாங்க. ஆனா 45 வருஷத்துல இப்படி ஒரு லீடு கேரக்டர் இந்த படத்துல அவங்களுக்கு டயலாகே கிடையாது. ஒரே ஒரு டயலாக் தான். என்ன டயலாக்னா, படம் ஓப்பனிங்ல சிகரெட் ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த், ட்ரிங்கிங் இஸ், அந்த இது மட்டும் தான் பேசியிருக்காங்க. சூப்பரா. அதாவது விஜயகுமார் வந்து அந்த டைரக்டர் வந்து ஏற்கனவே முதல்ல காமெடி படம் அந்த மாதிரி படங்கள் எடுத்திருக்கிறாரு. ஆனா இந்த படம் வந்து தியேட்டர்ல அதிரும். ஏன்னா அவ்வளவு படம், அந்த ஒவ்வொரு காட்சியும் அந்த ஒரு வீட்டுக்குள்ள எடுக்கிற சீன் ஆகட்டும், அதுல நடித்த நடிகர்கள் ஆகட்டும், பேக்ரவுண்ட் பிஜிஎம் ஆகட்டும்,
அட்டகாசமா இருக்கு. கண்டிப்பா இந்த படம் வந்து பேசப்படும், கண்டிப்பா ஹிட் ஆகுங்கிற நம்பிக்கை இருக்கு. அட்டகாசமான படம். யூடியூப் நண்பர்கள், மீடியா நண்பர்கள் எல்லாரும் இந்த படத்தை கொண்டு சேருங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, நண்பர்கள் படம் பார்க்குறவங்க படம் நல்லா இருந்துச்சுன்னா தயவு செய்து உங்களோட சோசியல் மீடியா, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் சோசியல் மீடியா பேஜில் போடுங்க. கண்டிப்பா கிராணி வந்து கொடுத்த காசுக்கு வஞ்சனை இல்லாத ஒரு அற்புதமான படம். டோன்ட் மிஸ் இட் கிராணி. ஓகே, டாடா.